வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் பணியை அதிமுக துவங்கியுள்ளது. அதன்படி 4 தேர்தல் குழுக்களை அமைத்து இபிஎஸ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 63,246 கோடி ரூபாய் மதிப்பில் 116 கிலோமீட்டர் தொலைவில் 3 வழித்தடங்களில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று அயோத்தி ராமர் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஜார்க்கண்ட், ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், குஜராத் உள்ளிட்ட பல மாநிலங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று சேலத்தில் திமுக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் அம்மாநாட்டை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் கொடியேற்றி தொடங்கி வைத்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மகரவிளக்கு பூஜை நிறைவடைந்த நிலையில் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை அடைக்கப்பட்டது. இனி பிப்ரவரி 13ஆம் தேதி திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் வருகின்ற 26ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பயிற்சி மையங்களில் 16 வயதிற்குட்பட்ட மாணவர்களை சேர்க்க முடியாது என்று புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. நாளை அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக 55 நாடுகளை சேர்ந்த 100 பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ரூபாயை தங்கள் நாட்டில் பயன்படுத்திக் கொள்ள இதுவரை 35 நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு மத்திய அரசு அலுவலகங்களுக்கு இன்று அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் பொதுத்துறை வங்கிகள், அஞ்சல் அலுவலகங்கள் மற்றும் மத்திய காப்பீட்டு நிறுவனங்களுக்கு அரை நாள் விடுமுறை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சைகள் வழக்கம் போல் இன்று வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகையும் நடன இயக்குநருமான காயத்ரி ரகுராமன் அவர்கள் அதிமுகவில் இணைந்தார். அதிமுக பொதுக்குழுவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ராமர் கோவில் விழாவையொட்டி தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அரை நாள் செயல்படாது என்ற உத்தரவை மருத்துவமனை நிர்வாகம் திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. அயோத்தியின் ராமர் கோவில் விழாவில் பங்கு கொள்வதற்காக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அயோத்தி புறப்பட்டார். நீட் நுழைவுத் தேர்வை ஒழிக்கும் வரை திமுக இளைஞர் அணியின் போராட்டம் ஓயாது என்று இளைஞர் அணி மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரை விமான நிலையத்தில் இருந்து தில்லி புறப்பட்டார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருகின்ற 25ஆம் தேதி தைப்பூச திருவிழா நடைபெறுவதையொட்டி மதுரை, பழனி இடையே ஜனவரி 24 மற்றும் 25 ஆகிய நாட்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகள் கோவையில் இன்று துவங்கி வருகின்ற 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 100 புதிய BSVI பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். கோவை, பெங்களூரு இடையிலான வந்தே பாரத் ரயிலின் முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மையத்தின் அவசர நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் ஜனவரி 23ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் 206 அடியில் உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி அருகே கிராமத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலம் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 46,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.